அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. உங்கள் மூலமாய் அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். உங்களாலேயே பார்க்க முடியும், கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். இந்த நாளுக்குரிய செய்திக்கு ஆதாரமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளே அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குல்ல. அப்போ உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தில் நான் அன்பே செலுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் அன்பு செலுத்தாதீங்க. நிலையானதில் நீங்கள் உங்களுடைய அன்பு நிலையானதாக இருக்க வேண்டும். நிலையற்றதில் நீங்கள் மாயமான காரியத்தில் நீங்கள் விழுந்து விடாதீங்க அப்படின்றது தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்த உடனே பிசாசு இயேசுவை சோதிக்கும்படியாக மலையின் உச்சிக்கு போயிட்டு என்ன பண்ணா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் காண்பித்து, நீ என்ன பணிந்து கொண்டினா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு அதிகாரியாக தருகிறேன், உன்னை நான் மேலாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இயேசு சொல்கிறார், என்ன அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் அன்பு கூறக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் கண்களினால் பார்க்கிற காட்சிகளில் மயங்கி விழுந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அன்றைக்கு ஆதி மனிதனாகிய ஆதாம் எந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரோ அது அவனுடைய பார்வைக்கு இன்பமாக இருந்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம மயக்கும், அதை பார்க்கும்போதே பார்வைக்கு இன்பமாக இருக்கும், ரொம்ப அற்புதமானதாக தெரியும். அதில் நம்ம விழுந்து போகும்போது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மகிமையான வாழ்விற்கு, அந்த ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம இழந்து போகிறோம். அந்த மகிமையான வாழ்க்கையை இழந்து போகிறோம். இந்த உலகத்தை நம்பி உலகத்தின் ஆசாபாசங்கள், கேடுகள், இச்சைகள் இவைகளை நம்பி பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த பிதாவை நம்ம நோக்கி பிதாவின் மேலே நம்ம அன்பு செலுத்தும் போது எது நிலையானது எது நிலையற்றது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை கொடுத்து அதை அறிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற நல்ல தெளிந்த புத்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள், உலகத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. இந்த வசனத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.